ஆனந்தி, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. நான் கீழே லக்ஷ்மி அக்காட்ட சொல்லி உனக்கு கஞ்சி சுட வச்சு எடுத்துட்டு வரேன். அதை சாப்பிட்டு நீ மாத்திரை போட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? ம். சார் சார் எங்க இருக்க? அது சாரி சார், வர வழியில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் சார் கம்பெனிக்கு வர முடியல. இங்க பாரு, உன்னோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தேவையில்லை. இப்ப நான் சொல்றத மட்டும் நீ கவனமா கேளு. நான் உன்னை மீட் பண்ணணும். லொகேஷன் ஷேர் பண்றேன். 20 மினிட்ஸ்ல நீ அந்த லொகேஷன்ல இருக்கணும். சார் இல்ல சார். சார் அன்பு, I don't want any more explanations. நான் சொல்றத மட்டும் செய். உடனே அங்க வந்து சேரு. இவர் என்ன இவ்வளவு கோபமா போறாரு? அன்புகிட்ட ஆனந்தி ஏன் கண்டுக்கலன்னு சண்டை போட போறாரா? இப்ப இதை ஆனந்தி கிட்ட போய் சொல்லலாமா வேண்டாமா? ஏன் மகேஷ் சார் இவ்வளோ கோவமாக பேசுகிறாரு? கருணாகரன் ஏதோ போட்டு கொடுத்துட்டானான்னு தெரியலையே. சரி, முதல்ல நேரில் பார்த்து பேசுவோம். அன்னைக்கு சின்ன பொண்ணு திருடி போட்டு குடும்பத்தையே ஊர் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினா, இன்னைக்கு சொந்த மகன் வீட்லயே திருடிட்டு ஓடிட்டான். நீங்க எப்படியாச்சும் இந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுங்கண்ணே. நீ ஒன்றும் பயப்படாதா, அங்க அன்பரசன் ஒரு பையன் இருக்கான், அவனை பத்திரமா பார்த்துப்பான். சென்னைக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன். உன்னை புரிஞ்சு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாதுமா. I love you. அன்பு, நான் மனசார காதலிக்கிறேன் சார். ஆனந்தி, நானும் தான் காதலிக்கிறோம். நீ கர்ப்பமா இருக்க. உன்னை நம்பிதானே நான் இங்கிருந்து போனேன். இந்த பரிசோதனைய செய்யலாமா வேணாமான்னு கேட்டப்போ செய்ய சொல்லி நீதானே உத்தரவு கொடுத்த. எனக்கு ஏதோ ஒண்ணு நிரூபிக்குதே. நீ இதை செய்யறன்னு நம்பிதானே நானும் போனேன். ஆனா நீ ஏமாத்திட்டிய. என்னை ஏமாத்திட்டிய. என்னை ஏமாத்திட்டிய.
தப்பும் பண்ணாத. எனக்கு ஏன் இந்த தண்டனை? நீ என்ன சோதனை கொடுத்தாலும் அது வாழ்க்கைக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நான் நம்பி இருக்கேன். எனக்கு இப்ப இப்படி ஒரு கொடுமை கொடுத்து ஏதோ உணர்த்த பாக்குற. இனிமே என் குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்துல நான் எப்படி முடிப்பேன்? ஐயோ, நான் என்ன சொல்லுவேன்? நான் என் அன்பு முகத்தை எப்படி பாப்பேன்? ஐயோ ஐயோ, எனக்காகவே வாழ்றவர் அவரு. ஐயோ, இது தெரிஞ்ச அவரு உசரைய விட்டுருவாரு. எனக்கு ஏன் இப்படி ஒரு பழி? மகாபாரதத்துல பாஞ்சாலி கற்புக்கு ஒரு பாதகம் வந்ததும் சேலைய கொடுத்து காப்பாத்திருக்கிறேன்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். இந்த அப்பாவி கற்புக்கு எந்த பாவியும் பாதகம் செய்யும் போது நீ எங்க போயிருந்த? ஏன் வந்து தடுக்கல? மத்தவங்க மாதிரி ஆடம்பர வாழ்க்கைக்கும் அடுத்தவங்களை ஏற்று பொழிக்கவும் நான் நினைச்சதே இல்ல. அப்படி ஒரு வரத்தை உன்கிட்ட நான் கேட்டதும் இல்ல. என் அப்பா அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும், என் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், என் அண்ணனை என் குடும்பத்தோட சேர்க்கணும், எல்லாரோட ஆசீர்வாதத்தோட அன்புவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அவ்வளவுதானே நான் ஆசைப்பட்டது. பல கோடி பேர் வாழ்ற ஒரு சாதாரண வாழ்க்கையை தானே நான் உன்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன ரத்தமும் சதையுமா வார்த்தையால பல பேரை குத்தி கிழிச்சாங்க. அதுவும் நீ இருக்கிற நம்பிக்கையில தானே நான் கடந்து வந்தேன். எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்ப மொத்தமா பறிச்சிட்டியே. எந்த ஜென்மத்துல நான் பாவம் பண்ணேன்னு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்க? அப்படியே நான் பாவியா இருந்தாலும் என்னை பழி தீர்க்க